Hi, welcome to Golden Academy. இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது மார்ஜின்ஸ்னா என்ன அப்படின்றது. ஓகேவா? லாஸ்ட் வீடியோல ஆக்சுவலா வந்துட்டு CSS இன்ட்ரோடக்ஷன் அண்ட் செலக்டார்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டிருப்போம். அது எல்லாமே வந்துட்டு தெளிவா படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மார்ஜின் அப்படின்ற டாபிக்ல வாங்க. ஓகேவா? ஸோ மார்ஜின்னா நம்ம ஜென்ரலா என்ன சொல்லுவோம், ஒரு பேப்பர் நம்ம எடுத்தா கூட எதுக்கு நம்ம கோடு போட்டு எழுதுறோம், அந்த லைன் வந்துட்டு நேரா இருக்கணும். ஓகேவா? ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நீட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம மார்ஜின் அப்படின்றது போடுவோம். யாருமே வந்துட்டு ஒரு பேப்பர் வாங்கிட்டு அது அந்த லெஃப்ட் கார்னரோ இல்லை சம்திங் ஏதோ ஒரு கார்னரை வந்துட்டு நம்ம வந்துட்டு உரசிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு நம்ம எழுதிட்டு இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஏன்னா பார்க்கறதுக்கு ஒரு நீட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு லெஃப்ட்லேருந்து கொஞ்சம் நம்ம ஸ்பேஸ் தள்ளி தான் நம்ம எழுத ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ சேம் வந்துட்டு அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்லேயும் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த கண்டென்ட் வந்துட்டு 4 பக்கம் மார்ஜினாக ஒட்டி இருக்கணுமா, இல்லை வந்துட்டு அதுலேருந்து எவ்வளோ கேப் விட்டு இருக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் இந்த மார்ஜின் அப்படின்றது. ஓகேவா? ஸோ அது நம்ம எத்தனை தான் நம்ம வந்துட்டு இது பண்ணலாம் அப்படின்னா மார்ஜின் டாப்பு, மார்ஜின் ரைட், மார்ஜின் லெஃப்ட் அண்ட் மார்ஜின் பாட்டம் அப்படின்ட்டு அந்த 4 சைஸ்க்குமே நம்மளால வந்துட்டு மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வந்துட்டு VSC ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஃபைல், இது ஒன்று ஃபைலோட நேம் கொடுத்துருங்க. மார்ஜின் டாட் HTML அப்படின்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டு HTML சின்டாக்ஸ் கொண்டு வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்கிட்ட ஒரு எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் வெல்கம் டு ஆல் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நான் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல் நம்ம CSSல ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலில் என்ன கால் பண்ணிருக்கேன், H1ன்றதை கால் பண்ணிட்டு அந்த H1க்கு நம்ம எப்போதும் போல ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுப்போம். ஓகேவா? இப்போ இதை நீங்க ரன் பண்ணுங்க. இது எப்படி இருக்கு, ஃபுல்லா ஐ மீன் லெஃப்ட் சைட்லேருந்து ஃபுல்லாமே வந்துட்டு ரைட் சைடு வரைக்கும் ஃபுல்லா கவர் ஆகி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் சைடு ரொம்ப ஒட்டிட்டு இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து எவ்வளோ தள்ளி இருக்கணும், இல்லை வந்துட்டு டாப்லேருந்து எனக்கு வந்துட்டு எவ்வளோ தள்ளி இருக்கணும், இல்லை வந்துட்டு ரைட் சைட்லேருந்து எனக்கு எவ்வளோ வந்துட்டு உள்ள தள்ளி வரணும், அந்த மாதிரி இதுக்காக தான் நம்ம மார்ஜின் அப்படின்றத யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த H1ன்ற எலமெண்ட்டுக்கு நான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மார்ஜின் லெஃப்ட்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ மார்ஜின் லெஃப்ட்லேருந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு 200 பிக்சல் எனக்கு தள்ளி வரணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? இந்த பிக்சல் ரம் EM அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து என்ன இருக்கு அப்படின்னா யூனிட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ யூனிட்ஸ்லாம் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் தனி ஒரு வீடியோவில் போடுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைட்லேருந்து ஐ மீன் மார்ஜின் லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு 200 பிக்சல் தள்ளி வந்திருக்கணும் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ அதை சேவ் பண்ணி ரன் பண்ணுங்க. எனக்கு அப்படியே வந்திருக்கு, லெஃப்ட் சைட்லேருந்து எனக்கு நான் கொடுத்த 200 பிக்சல் எனக்கு தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு எனக்கு இப்போ மார்ஜின் ரைட் சைட்லேருந்தும் எனக்கு ஒரு 200 பிக்சல் தள்ளி வரணும் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வந்திருக்கு, இந்த ரைட் சைடில் இருந்து எனக்கு ஒரு 200 பிக்சல் அது தள்ளி வந்திருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மார்ஜின் டாப், மார்ஜின் டாப்ல இருந்தும் எனக்கு ஒரு 200 பிக்சல் தள்ளி வரணும் அப்படிங்கும் போது மார்ஜின் டாப் அப்படின்றத கொடுத்தா அதுலேருந்து எனக்கு மேலேருந்து இந்த 200 பிக்சலுக்கு தள்ளி வந்திருக்கு. ஒரு எலமெண்ட் வந்துட்டு இப்போ பாட்டம்ல ஐ மீன் இந்த இடத்துல பாட்டம்ல இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன கொடுக்கலாம், மார்ஜின் பாட்டம்ல இருந்து எனக்கு இவ்வளோ இது மேலே தள்ளி வரணும் அப்படின்ட்டு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகும். ஓகேவா? ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டுக்கு நம்ம மார்ஜின்ஸ் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக நான் வந்துட்டு வெறும் ஒரு டெக்ஸ்ட் வச்சு பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு நம்ம ஒரு இமேஜ் வச்சு ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்ட் எது வேணாலும் வச்சு அதை நம்ம நவுத்தி ஒரு மூவ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்காக தான் வந்துட்டு நம்ம மார்ஜின்ஸ் அப்படின்றது யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வச்சு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு எல்லாருமே கிரியேட் பண்ணிட்டு அதை வந்துட்டு சென்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா CSS வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு அப்கமிங் வரும்போது உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ்.